சாப்பிட்றதுக்கு ஏதாவது அங்கே கிடைச்சிச்சா? கண்டிப்பா அங்கே நல்லா சூப்பர். வேணாம் போய் சொல்ல வேணாம். இல்லை அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜெயில் தானே. எப்படி இருந்தாலும் ஊருக்குள்ள நல்ல பேரு தான். எருமை பாஸ்கர் நல்ல பேரு, எப்படியோ பாம்பு பாஸ்கர்னு மாறிடுச்சு. ரீனா, அன்றைக்கி அந்த ஃபாரஸ்ட்காரங்க வந்தாங்களே, எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? நான் 1 கிலோ மாற்றி வச்சிருந்தேனே, அதுவுமா? நீ என்னடா வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்க? போய் குளி, ஸ்கூலுக்கு போக வேண்டாம். இந்த அம்மாவுக்கு என்னாச்சு? ஏய், அது உனக்கு இல்லை, எனக்கானது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜேம்ஸ் தான், நாய். அடியே, அந்த சாரியை பீரோல இருந்து எடுத்து வெளியில வை. என்னதம்மா? திருவிழா ஆச்சே, நல்ல சாரியா போட்டு விடு, மாசா போ. ஓ, அப்படியே வாங்கி நிறைச்சி வச்சிருக்கீங்கல்ல, மாத்தி மாத்தி உடுத்துறதுக்கு. இன்னைக்கு ஏன் அப்பாவுக்கு அம்மா மேல எவ்வளோ பாசம்? பாசம்லாம் இல்லை, அந்த ஜேம்ஸ் சர்ச் வாசல்லே இருப்பான். இவளை பார்த்து அவனுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, தூக்கின்னு போயிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு தான் கஷ்டம், நமக்கு நல்ல இஷ்டம். கண்டுக்காத, சாப்பிடு. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். புது சரியா இது? 2 வருஷத்துக்கு முன்னாடியே சர்ச்சில் ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது. என்னங்க, நான் உன்னை கேட்டா உண்மையை சொல்வீங்களா? கண்டிப்பா, நான் உண்மையை மட்டும் தானே பேசுவேன். அதனால தான் கேட்டேன். இல்ல சொல்லுறீனா? என்னை பார்த்தா அழகா இல்லைன்னு எப்பயாவது உங்களுக்கு தோணியிருக்கா? சொல்லுங்க. சே, என்னம்மா இது? சில நேரம் எனக்கு அப்படி தோணும். சே, சும்மாலாம் உனக்கு தோணியிருக்காது. இங்கே பாரு, இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிற. அப்புறம் நீ சிரிக்கும்போது இந்த நண்டுலாம் நடந்து போய் கேவலமாக ஒரு லுக் விடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆளப்பாரு. டேய் பாஸ்கர், இங்க வா. இன்னும் நீ குளிக்கலையா? குளிச்சிட்டேன். சீக்கிரம் ஓடி வா. நீ வெட்டின குழியில ஒண்ணு வந்து விழுந்திருக்கு. என்னது? டேய் பண்ணி, காட்டு பண்ணி. நீ என்ன பண்றது? அதை எடுத்துன்னு போய் எங்கனா போடு. டேய், இதான் இப்ப எனக்கு வேலையா? ஏதாவது இங்க பெருசா நடக்கிறதுக்கு முன்னாடி நீ சீக்கிரம் போய் அந்த கடப்பார மம்முட்டி எடுத்துட்டு வா. போ, நம்ம போய் ஒரு கை பார்க்கலாம். தங்க, இந்த மாசம் நீ வேணாம்டா, திருவிழா முடிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். டேய் பாஸ்கர், வாடா என் கூட, பெரிய வேட்டைக்கார மாதிரி. வாடா, வா, சீக்கிரம் போ. எனக்கா? வா, நான் சொன்னேன்னு சொல்லி கூப்பிடு. சார், இங்க ஏதாவது பிரச்சனை நடந்தா எங்களுக்கும் தெரியணும்ல. அம்மா என்ன சொல்றீங்க? சொல்லுங்க சார். அதான் சொல்ல போறேன். நம்ம பாஸ்கரோட பொண்ணு இருக்கால்ல, அந்த கிளீனரோட பையன் கூட ரூமுக்குள்ள டிங்கா கண்ணால பாத்துறேன். ஃபாதர் வந்துட்டார்ல, அவரே பாருங்க. சும்மா நல்ல விஷயம் நடக்கும்போது பிரச்சனை பண்ணாதீங்க. அட ஃபாதர், நான் ஒண்ணும் பண்ணல, நீங்க உள்ள பாருங்க. பிரச்சனை என்னன்னு இங்க வந்து சொல்லாத. அட ஃபாதர், முதல்ல திறந்து பாருங்க, என்னன்னு அப்பதான் தெரியும். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? தள்ளு. நான் பிரச்சனை பண்றேனா? எப்ப பாரு போன் குடு. பாருங்க எல்லாரும் பாருங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, அதுவும் இந்த சர்ச்சுக்குள்ளேயே இங்க இப்படி பண்ணா நியாயமா? சொல்லுங்க. 2 பேர் வாங்க வாங்க. நீங்களே என்னன்னு கேளுங்க. போங்க ஸ்டேஜுக்கு போங்க. இந்த புள்ளி எப்படி? ஃபாதர், என்னன்னு கேளுங்க. என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஸ்டேஜுக்கு போங்க. போங்க எல்லாரும் போங்க. எல்லாரையும் போக சொல்றல. ஜேம்ஸ், நீ பண்ண வேலை கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? நான் ஒண்ணு அவங்கள உள்ள தள்ளி கதவை சாத்தல. நீதான் பண்ண. என்ன பண்ண போற? வைக்காத. அது சரி, எடுங்களா. கடைசி 9 தூக்கிட்டு போடா, வந்துருவானுங்க எடுத்துக்கிட்டு. ஆமா, உண்மையில நீங்க ஏதாவது பாத்தீங்க? ஏதோ கொஞ்சம். வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கலன்னா காசு நான் கூகுள் பேல அனுப்பிச்சிடுறேன். நிறுத்துங்க 2 பேரும் நிறுத்துங்க சொல்றல. விட்டுருக்கு ஃபாதர், அடிக்கிட்டோம். தேவையில்லாம குத்துவாங்க. ஏய் உரா உனக்குறல பாஸ்கர்
அடிக்கிற உள்ள தள்ளி ஏய், விட்றா. ஏய், வேண்டாம் சொல்றத கேளு சண்டை போடாதீங்க யாராவது விளக்குங்கப்பா ஏய் ஜேம்ஸ் விடு விடு ஜேம்ஸ் சுத்தலா இன்னைக்கு நீ. ஜேம்ஸ் விடு விடுன்னு சொல்றல்ல ஏய், விடு விடு ஏய், போ அந்த பக்கம் போ போகலாம் அந்த பக்கம். டேய் டேய் ஒரு போலீஸ்காரனை தொட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? நான் என்னன்னு காட்டுறேன்டா. போடா டேய் போடா ஆ போடா. போடான்னு நான் சொல்றேன் சார். இவன் என்ன போடான்னு சொல்றான். ஜேம்ஸ் இந்தவங்க போ. கேளுங்க சார். நீ எப்பவுமே அந்த விஷயம் தானே பண்ணிட்டு இருக்க. பைத்தியமாடா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க. சார் என்னை பொறுத்த வரைக்கும் இவன் மேலே 353 போட்டு உள்ள தள்ளிடலாம் சார். உங்ககிட்ட ஆசை கேட்டாங்களா? இல்லை சார், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப். கேஸு பிரச்சனை எதுவும் வேண்டாம். கெட்ட பேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். வெளியே போங்க. ஏற உள்ள உள்ள போங்கடா. இது என்ன கேஸு? போட உள்ள சார். இது ஆன்லைன் திருட்டு சார். ஜெர்மன் ஷெப்பர்டு நாயின்னு சொல்லி குறுக்கனோட குட்டி கொடுத்துட்டான். அதுவும் ஒரு வெட்டினரி டாக்டருக்கு. அது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அங்கிருந்து கூவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த டாக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவங்கள தூக்கிட்டோம். இவனுக்கு இந்த கேஸ் மட்டும் இல்ல சார். இந்த வெளியில இருக்காங்களே அந்த அம்மா அவங்களோட பசுமாட்டை திருடி கொண்டு போய் வித்துருக்கான். ஆஹா நல்ல பசங்க இருக்காங்களே. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன்டா? நாய் பூனை மாடு மட்டும் தான் இங்கே இருக்கு. சார் நான் வேணா இங்கேயே கொஞ்ச நேரம் தங்கிட்டுமா? நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார். 2 நாள் வெக்கேட் பண்ணிடுறேன். அப்புறம் தங்கறதுக்கு இது என்ன பெரிய லாட்ஜ் மாதிரி தெரியுது உனக்கு? சார் அவன் ஆசையை நிறைவேற்றுங்க சார். அவன் விஷயத்தை நான் முடிச்சிடுறேன். வேணா என் சம்பளத்தில் கூட பிடிச்சிக்கோங்க சார். தேங்க்ஸ்டா ஜேம்ஸ். வேண்டாம் பாஸ்கர், இனி லாக்கப் ஒன்றும் தேவையில்லை. உனக்கு ஜாமீன் அடுத்த கிடைச்சிருச்சு. பிரச்சனை வந்துருச்சு. இவங்க மேல கேஸ் போடவே இல்லையே. ஐயா இப்போ ஜாமீன் எடுத்து வேஸ்ட்டாக போச்சா? கேஸ் எடுக்கலனா ஜாமீன் டபுள் வேலிடு. ஓ இந்த ஆளை வச்சிட முடியல. யாரையா உனக்கு காசு கொடுக்குறா இதுக்கெல்லாம்? பாஸ்கர், நான் வாழை விவசாயம்லாம் இப்போ நிப்பாட்டிட்டேன். என் மேல விவசாயமா? அது இல்ல, இப்ப ஃபுல் டைம் கோர்ட்ல தான். உன் ஒய்ஃப் வந்து வக்காலத்து கொடுத்துருக்காங்க. பாக்கணுமா? சார் ஒரு நிமிஷம். அவங்கள ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டுமா? ஒரே நிமிஷம் வந்துடுறேன். அடுத்த கேஸில் பார்த்துக்கலாம். நீ சும்மாறா. போலீஸ் திரும்ப திரும்ப கேட்பாங்க, அடிச்சு கூட கேட்பானுங்க. ஆனா அந்த எருமை தான் இந்த எருமைன்னு கண்டிப்பா சொல்லிடக்கூடாது, சரியா? ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கடா. என்னால அசிங்கப்பட முடியலடா இதுக்கப்புறம். நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் இவன் யார் இவன்? உன் ட்ரெயினியா? டென்ஷன் பயம் எல்லாம் நம்மளை ஆபத்தில் கொண்டு போய் விடும். இல்லை அதுக்குன்னு டென்ஷன் ஆகணும் அவசியம் இல்லை. சரி எல்லாம் சொன்ன மாதிரி ஓகே. டேய் இவ்வளோ நாள் எந்த நாயும் பூனையும் கொண்டுடா என்னை முயல்னு சொல்லி சாப்பிட வச்சிங்க நீங்கள். அதில் முயலே கிடையாது தானே? இருக்காடா நல்ல ஒரிஜினல் காட்டு மிருகம். காட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தான். டேய் இந்த மாதிரி ஹெவி டீலிங்ஸ்லாம் நைட்டில் தான் பண்ணணும். இனிமேல் நைட்டே போதும். எனக்கு ஒரு ராத்திரி தான் பிடிக்கும். ஓகே போ. சரி போயிட்டு வரட்டுமா? சார் எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. தேங்க்யூ. நவரு இங்க ஏதாவது கேஸ் வந்தா சொல்லுங்க. நீ ஏன்டா இந்த வக்கீல கூட்டிங்க வந்த? வரட்ட சிஐ. எருமையோட ஓனர். அம்மா உண்மையாவே 4 லிட்டர் பால் கொடுத்துச்சா அது? நல்லா பால் தரும். 40,000 தரேன்னு சொன்னா கூட நான் அதை கொடுக்கல. இவனுங்க இதுல என்ன 10,000 ரூபாய் ஏமாத்திரானுங்க. டேய் இந்த மாட்டு கறியில எருமை கறியில ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அடி வாங்கும்போது ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த வக்காலத்துல ஒரு கையெழுத்து போடுங்க.